என்னடா டீ சொல்லவா? எங்கே இருக்க? லாஸ்ட் டே கூட லேட்டாக தான் வருவியா? சீக்கிரமா வா. ஷர்ட் எப்படி இருக்கு? 4 வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்க்குறதுக்கு. நல்லா தான் இருக்கு. ரொம்ப வைக்கப்படாத, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன் அவனை பார்த்தா மட்டும் டென்ஷன் ஆகுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. சரி, என்னமோ கிளாஸ்க்கு போகிறேன். மண்டே இன்டர்வியூ இருக்கு, போகணும்டா. நீ போ. என்ன போன்றா? அப்போ நீ வரலையா? நான் வரல. காலேஜே முடிய போகுது, இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ இப்படியே இருக்க போற? எனக்கு பயமா இருக்கு ராஜா. நீ என்ன பண்ண போறன்னு சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை. நான் அதான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன்னு. ஏய் மச்சான் வாடா இங்கே வாடா, பேக்கப்படா. வா மச்சான். கரெக்டாக தான் வா. சொல்லுமா. ராஜா, என்னையா பண்ற? சும்மாதாம்மா இருக்கேன். சாப்பிட்டியாயா? சாப்பிட்டேம்மா. தம்பி, ஒரு முக்கியமான விஷயம்யா. அப்பாக்கு சடனா வேலை போயிடுச்சியா? ஹலோ, கேக்குதாயா? கேக்குதுமா. சடனா அப்பாக்கு வேலை போயிடுச்சியா? என்ன பண்றதுன்னே தெரியல. உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சியா? சரி பாத்திரியா? சரிம்மா. வச்சுறேன். சொல்றா. மச்சான், மண்டே இன்டர்வியூல போண்டா. சரி மச்சான். இன்டர்வியூலாம் செலக்ட் ஆகிடுவியா? நான் செலக்ட் ஆயிடுவேன். நீ? நானும் செலக்ட் ஆகிடுவேன். நெக்ஸ்ட் ரஞ்சித். நெக்ஸ்ட் ராஜா.
Congratulations to Sukumar and Ranjit. You guys are selected. ஹலோ ஹலோ மச்சான். சொல்கிறா, வேலை இருக்கேன்டா. மச்சான் ஒரு முக்கியமான விஷயம்டா, எனக்கு ஒரு வேலை வேணும் மச்சான். வேலையில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன்லடா, சொன்னால் புரியாதாடா உனக்கு? சரி மச்சான். சரி, ஒரு வேலை இருக்குது, டெலிவரி வேலை தான், பண்ணுறியா? பண்ணுறேன் மச்சான். ஆனால் அதில் சிக்கல் இருக்குது, பரவாயில்லையா? என்ன சிக்கலாக இருந்தாலும் பரவாயில்லடா. அதை கதிர்கிட்ட தான் கேட்டு சொல்லணும். அது பரவாயில்ல மச்சான். சரிடா. சரி மச்சான். ப்ரோ, இந்தாங்க உங்கள் ஆர்டர். இதை வந்துட்டே இருக்கேன் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்க? ப்ரோ கொஞ்சம் டிராஃபிக் ப்ரோ. சாரி ப்ரோ, வந்துடுறேன் ப்ரோ. சரி, சீக்கிரம் எடுத்துட்டு வா ப்ரோ. ஓகே ப்ரோ, வந்துடுறேன் ப்ரோ. ஒரு ஆர்டர் தரத்துக்கு எவ்வளோ ப்ரோ? எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சாரி ப்ரோ. சரி, இப்படி பண்ணாத, போ. ஹலோ, சொல்லு மச்சான். எங்கடா இருக்க? ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சாப்பிட்டியாடா? இல்லை மச்சான். சரி, டீ கடைக்கு வந்துடுறோம். சரி. டேய், இந்தா வேலையை படுறா. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது கஷ்டமாக இருக்குன்னு. யாருன்னு என்ன சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எனக்கெல்லாம் பழகிடுச்சுடா. இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறியாடா? அட்டன் பண்ணி தாண்டா இருக்கேன். வேலை கிடைக்கிறது மட்டும் பாடுறா. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுடா. ஹலோ, தம்பி, எங்கப்பா இருக்க? இதோ வெளியே வந்திருக்கம்மா. சரி, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டோம்மா. அப்பா
லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருக்கேன், கிடைச்சோன்னு நினைக்கிறேம்மா. சரிப்பா என்னன்னு பாரு, பார்த்துட்டு ஃபோன் பண்ணு. ஓகேம்மா. சரியா வச்சிரு. என்னடி சொன்னான் என் புள்ள? அவன் ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அவனுக்கு இருக்க திறமைக்கு அவன் நல்லா வருவான் பாரு. நம்மளே அவனை நம்பலாம் எப்படி? என் புள்ள அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா போல வருவான்டி. நம்மளே அவனை நம்பலாம் எப்படி? என் புள்ள அவன் பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா போல வருவாண்டி. நம்ம லைஃப்பில் நமக்கு எதுவும் நடக்கல எதிர்பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற பாதி பசங்களோட லைஃப்பும் சுச்சுவேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே நம்ம போகிற பாதை எப்படி வேணாலும் அமையலாம். அதுக்கான டைம் ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும்.